எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் வந்து காதுக்கு வந்து எப்படி வந்து பராமரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில டிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குளிர்காலம்லாம் வந்ததுன்னா சம்மரை விட வந்து நம்மளுக்கு வின்டர் சீசனில் தான் வந்து காது வலிலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி வரும்போது இந்த பனி காலத்தில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த காட்டன் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து உள்ளே வச்சுக்கணும். அந்த மாதிரி இல்லை ஸ்கார்ஃபோ இல்லாட்டி மங்கி கேப் அந்த மாதிரி வந்து போட்டுட்டு போகணும். அதாவது காதை வந்து க்ளோஸ்டாக வச்சுக்கிறது நல்லது. இப்போது ரொம்ப சில்லுன்னு வந்து கோல்டு வாட்டரோ இல்லாட்டி ஐஸ்கிரீமோ அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது காது வலியும் வரும். அது அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பல்லும் வந்து வலி ஏற்படும் உங்களுக்கு. அதனால் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் அந்த குளிரான ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறத வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது. காதுக்கு வந்து நம்ம சப்போஸ் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பான ஆப்ஜெக்டெல்லாம் வச்சு சில பேர் பண்ணுவாங்க க்ளீனிங். அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா இயர் ட்ரம்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க. அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் வந்து ரொம்ப இந்த குச்சி மாதிரி அப்புறம் பின்னு மாதிரிலாம் வச்சு பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்லது. இப்போ காது வலி இல்லாட்டி சவுண்ட் அந்த மாதிரிலாம் ஏதாவது வருதுன்னா நம்ம வந்து இமீடியட்டாக போய் இஎன்டியை பார்க்குறது நல்லது. சப்போஸ் வந்து நோஸு த்ரோட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கனெக்ஷன் இருக்கிறனால இஎன்டியை வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுங்க. இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலே காதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது இப்போ ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் காதை. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.